சபைகளிலும் ஜெயங்கொள்ளுவோருக்கான வாக்கு தத்தங்களை படிக்கிறோம். சரிங்களா? 7 சபைகளிலும் வாக்கு தத்தங்கள் இருந்தாலும் ஜெயங்கொள்வோருக்கான சவால்களும் இயேசுவின் பிள்ளைகளுக்கு இருக்கத்தான் செய்தன. எபேசு சபையில என்ன சவால் என்றால் நிக்கோலாய் மதஸ்தர் அப்படின்னு படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை வாசித்து பாருங்கள். 3வது சபை பெர்கமு சபையில பிலேயாமின் போதகம் மற்றும் நிக்கோலாய் மதஸ்தரின் போதகம், தப்பான உபதேசங்கள் இருந்தன. அதெல்லாம் ஜெயிச்சு தாண்டி வரணும். தியத்தீரா சபையில ஏசபேலின் வஞ்சனைகள் மற்றும் சாத்தானின் ஆழங்கள்னு படிக்கிறோம். 4வது சபையை குறித்து அங்கேயே இந்த பிரச்சனை இருந்துச்சு. அதாவது தியத்தீரா சபை 4வது சபை காலகட்டம் அப்படின்னா உண்மையிலே பழைய ஏற்பாட்டு ஏசபேல் இருந்தால் என்று அர்த்தம் கிடையாது. ஏசபேல் இருந்தது எலியா காலத்துல. இது எழுதப்படுகிற காலம் அப்போஸ்தலன் யோவான் காலத்துல. ஏசபேல் என்று சொன்னால் ஆவிக்குரிய அர்த்தத்தில் படிக்கணும். சர்தை சபையில 5ஆம் சபையில பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கும். முதல் 5 வசனங்கள் சர்தை சபை எப்படி இருந்துச்சு? செத்த நிலைமையில இருந்துச்சு. அது ஒரு சவால். ஒருவேளை நம்ம இருக்கிற நம்முடைய காலகட்டத்தில் நம்முடைய திருச்சபையில் அநேகர் ஆவிக்குரிய ரீதியா செத்து போன மாதிரி இருக்கலாம். சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, ஆனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செத்து போன நிலைமையில இருக்கும். இப்படிப்பட்ட சபையில எப்படி நாம் சர்வை பண்றது, எப்படி நிலைச்சு நிற்கிறது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, நின்றுதான் ஆகணும். செத்த நிலைமையில சபையில் அநேகர் இருந்தாலும் அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை அவர் உயிர்ப்பிப்பார். லவோதிக்கேய சபை 7வது சபை பாருங்க, வெதுவெதுப்பான நிலைமை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பான நிலைமை. இப்போ 5 சபைகள் தான் சொல்லியிருக்கிறேன். 2 சபைகள் நீங்க சொல்லலையே பாஸ்டர் அப்படின்னு நினைக்கலாம். அன்பானவர்களே, இந்த 2 சபைகள் 7 சபைகள் 2 சபைகள் கடிந்து கொள்ளப்படாத சபைகள். நோ ரிபியூக்ஸ் ஃபார் 2 சர்ச்சஸ். ஆனா 2 சபைகளை தான் திட்டவே இல்லை. ஒன்று ஸ்மிர்னா, இன்னொன்று பிலடெல்பியா. ஸ்மிர்னா சபையின் காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் இரத்த சாட்சிகளாக மரித்தார்கள். ஸ்மிர்னா என்றால் நறுமணம்னு அர்த்தம். அந்த காலத்தில் இருந்த அந்த சபையின் காலகட்டத்தில் இருந்தவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு முன்பாக நறுமணமாக இருந்தது. அது மாதிரி பிலடெல்பியா என்று சொன்னால் சகோதர சிநேகம், பிரதர்லி லவ். அந்த சபையின் காலகட்டத்தில் ஊழியங்கள் மிக வல்லமையாய் நடைபெற்றன. சுவிசேஷ ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்கள் எல்லாம் பயங்கரமாக பரவுச்சு. ஆனாலும் அந்த சபைகளுக்கும் அந்த 2 சபைகளுக்கும் ஆண்டு சொன்னார், ஜெயங்கொள்ளணும். எந்த சபையாக இருந்தாலும், எங்கள் சபையில் பிரச்சனையே இல்லை, எல்லாமே சமாதானமாய் போகிறது என்றாலும், நல்ல ஊழியம் செய்கிறோம் என்றாலும் அவர்களும் ஜெயிக்கத்தான் வேண்டும்.